Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max Complex Analysis Elliptical Function அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு தியரம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a discrete moduli M consists of either n omega for an arbitrary integer n and omega not equal to 0 or m omega 1 plus n omega 2 for an arbitrary integer m and non-zero omega 1 omega 2 with imaginary part omega 2 by omega 1 not equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு மாடுலி அப்படின்னா என்னங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ பீரியட் மாடுலினா என்னன்னா, MBA set of all periods of the meromorphic function f in C. செட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, பீரியட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன்னு வச்சுக்கோங்களேன். சைனுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இது 2πக்கு வந்ததுக்கு பிறகு ஓகேவா, சைன் வந்து 2πக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பீரியட்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் ஒமேகான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ எம் அப்படிங்கிறத நம்ம செட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆஃப் அ மெரோமார்பிக் ஃபங்க்ஷன். மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, லைக் ஒரு பாயிண்ட்லேயும் அது அனலிட்டிக்கலாக இருக்கும், அதோட நெய்பர்ஹுட்லேயும் அது வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் வந்து மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் எஃப் இன் சி, ஓகே, எம் அப்படிங்கிறது அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இஃப் ஒமேகா அந்த பீரியடோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா, தென் என் ஒமேகா ஃபார் எனி இன்டிஜர் என் ஆப்வியஸ்லி பிலாங்ஸ் டு எம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, லைக் சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து நான் 2π அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? 2πயோட வேல்யூ தான் ஒமேகா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் ஒமேகாவோட வேல்யூவும் வந்து அந்த பீரியடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ 2π, ஓகேவா? 1 இன்ட்டு 2πன்னு சொல்லும்போது விச் இஸ் ஈக்குவல் டு 2π. 2π அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே இருக்கும். அடுத்தது என் ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது 2ன்னு போடுவேன், கரெக்டாக. அடுத்தது 2 இன்ட்டு 2πன்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரும்? 4πன்னு வரும். ஸோ இப்போ 4πயும் கண்டிப்பாக அந்த டெஃபினட்டாக அந்த ஒரு செட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே, என் ஒமேகான்னு சொல்லும்போது 3 இன்ட்டு 2πன்னு சொல்லும்போது விச் இஸ் ஈக்குவல் டு 6π. 6πயும் டெஃபினட்டாக என்னவாக இருக்கும்? அந்த இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் என் ஒமேகா ஃபார் எனி இன்டிஜர் என் ஆப்வியஸ்லி பிலாங்ஸ் டு எம்மாக தான் இருக்கும். இஃப் ஹவவர் தேர் ஆர் 2 டிஸ்டிங்க் பீரியட்ஸ் omega 1 omega 2 அப்படின்னு 2 டிஸ்டிங்க் பீரியட்ஸ் இருக்குது. Then m omega 1 plus n omega 2 is also a period for the integral multiple of m and n அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 பீரியட் இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு எம்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, திஸ் ஷோஸ் தட் எம் இஸ் அ மாடுலி ஓவர் த ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பேசிக்காக எம் அப்படிங்கிறது என்னன்னா, செட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் ஆஃப் த மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ இந்த இடத்துல டிஸ்கிரீட் மாடுலி எம், இதில் ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியரம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம், எம்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன, ஓகேவா? இந்த தியரமோட முக்கியமான என்னது அப்படின்னா, எம்மோட கேரக்டரிஸ்டிக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ஆஃப் எம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்மோட வேல்யூ வந்து ஒரு 0ன்னு எடுத்துப்பாங்க. ஓகே, 0வாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு எம்மோட வேல்யூ n ஒமேகா, ஆல் த இன்டிஜர்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 0. all integers multiple of omega not equal to 0 அல்லது m is equal to n1 omega 1 plus n2 omega 2 அப்படின்னு வரும், where ni belongs to r. ஓகே, இதில் வந்து இந்த இமேஜினரி பார்ட் ஆஃப் omega 2 divided by omega 1 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஆராக இருக்கும். இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒமேகா 1ம் ஒமேகா 2ம் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி லாஸ் பண்ணாமல் we may assume m வந்து நாட் ஈக்குவல் டு 0, விச் மீன்ஸ் அது வந்து ஒரு ஏதோ ஒன்று அதுக்குள்ளே இருக்குது, நான் எம்டி அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அசியூம் பண்ணிக்கிறேன். லெட் ஒமேகாங்கிறது தான் வந்து பீரியட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா 1 பிலாங்ஸ் டு எம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தேர் ஆர் அட்மோஸ்ட் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் n ஒமேகா 1ம் என்னவாக தான் இருக்கும்? அந்த எம் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் வந்து
இது வந்து நான் எம்டி அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் எம் நாட் ஈக்குவல் டு நல் செட்டப் நல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா 1 அதெல்லாமே எம்மில் இருக்கும். பிகாஸ் அந்த பீரியட் எல்லாமே எம்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என் ஒமேகா 1 கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், பிலாங்ஸ் டு எம்மாக தான் இருக்கும். இன் a fixed modulus of z less than or equal to r. அதாவது modulus of z less than or equal to r என்ன அர்த்தம், that is a circle of radius r ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆர்னு வரும். இந்த இது எல்லாமே அந்த n ஒமேகா 1 அப்படிங்கிறது இந்த ஃபிக்ஸ்டு சர்க்கிள்குள்ளே இருக்கிறது. amongst all this omega 1 we choose the one with the smallest omega modulus of omega 1. அதாவது இப்போ நான் வந்து எல்லா ஒமேகா அதெல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் நான் ஒமேகா 1 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட மேக்னிடியூட் தான் இருக்கிறதுலே சின்னது அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒமேகா 1 அப்படிங்கிறத நான் ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா if however there is a period omega belongs to m that is not of the form n omega 1 for n belongs to z. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பீரியட் இருக்குது ஒமேகா பிலாங்ஸ் டு எம் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்குது, ஆனால் அது n ஒமேகா 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இல்லை. ஓகேவா? தென் அகெயின் வி கால் ஒமேகா 2 வித் மாடுலஸ் ஆஃப் ஒமேகா 2 த ஸ்மாலஸ்ட் பட் நாட் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் ஒமேகா 1. இப்போது நம்ம பேசிக்காக முன்னாடி வந்து ஒமேகா 1 அப்படிங்கிறது n ஒமேகா 1 ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால தான் அதை நம்ம ஸ்மாலஸ்ட்டு ஒரு இதுன்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக? ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு அகெயின் நம்ம வந்து ஒமேகா 2ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒமேகான்னு ஏதோ ஒரு பீரியட் எடுக்கிறோம், அது வந்து இந்த ஃபார்மேட்டில் இல்லை. ஓகேவா? அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தென் அகெயின் வி கால் ஒமேகா 2 வித் மாடுலஸ் ஆஃப் ஒமேகா 2. அது வந்து ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும் பட் நாட் லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் ஒமேகா 1. அது வந்து ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும். சரியா? ஆனால் வந்து அது வந்து ஒமேகா 1 விட சின்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். வி கிளைம் தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, வித் இந்த இமேஜினரி பார்ட் ஆஃப் ஒமேகா 2 பை ஒமேகா 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஃபார் இட் if it were then there is an integer n such that, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n less than omega 2 by omega 1 is less than n plus 1 இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ வந்து ஒமேகா 1 தானே இருக்கிறதுலே சின்னது அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, லைக் மாடுலஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து -n. ஓகே, இந்த இடத்துலையும் -n, இந்த இடத்துலையும் -n பண்ணிக்கிறேன். அப்போ -n + n கேன்சல் ஆகி 0ன்னு வரும். 0 less than modulus of omega 2 by omega 1 -n. -n பண்ணும்போது n-ம் -n கேன்சல் ஆகி is less than 1 அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியா? இப்போ நீங்கள் வந்து லைக் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டேர்ம்க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், omega 2 - n omega 1 டிவைடட் பை omega 1 மாடுலஸ் வந்திருக்கும் இஸ் லெஸ் தேன் 1ன்னு வந்திருக்கும். இந்த ஒமேகா 1 இந்த சைடு கொண்டு போனேன்னா omega 2 - n omega 1 மாடுலஸ் ஆஃப் omega 2 - n omega 1 இஸ் லெஸ் தேன் omega 1 அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், n omega 1 minus omega 2 இஸ் லெஸ் தேன் omega 1 அப்படின்னு வந்திருக்கு. லைக் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா மாடுலஸ்குள்ளே தானே இருக்குது. அதனால் n omega 1 minus omega 2 is less than omega 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். பட் n omega 1 minus omega 2 is a period which is smaller than omega 1. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல n omega 1 minus omega 2 அப்படிங்கிறது ஒரு பீரியட்னு தெரியுது. பிகாஸ் ஒமேகா அதெல்லாமே வந்திருக்கு. which is smaller than omega 1ன்னு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், omega 1 மட்டும்தான் வந்து ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? omega 1 மட்டும்தான் ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வரல. கரெக்டாக அந்த மாதிரி எனக்கு வந்து வரல. ஸோ அதனால் இட் கான்ட்ரடிக்ட்ஸ் த அசம்ஷன் தட் omega 1 is a smallest period அப்படின்னு அசியூம் பண்ணது வந்து கான்ட்ரடிக்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போது இட் ரிமைன்ஸ் டு ஷோ தட் எனி பீரியட் ஒமேகா மஸ்ட் பி ஆஃப் த ஃபார்ம். நமக்கு இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனி பீரியட் ஒமேகா வந்து n omega 1 + n omega 2 ஃபார் சம் இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி வி மே அசியூம் தட், நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இமேஜினரி பார்ட் ஆஃப் omega 2 by omega 1ஓட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஹென்ஸ் அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு λ1 omega 1 + λ2 omega 2ன்னு எழுதிக்கலாம். வேறு λ1 λ2 எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
we claim that நம்ம இப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா λ1 λ2 வந்து ரியல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒமேகாங்கிறதுக்கு ஒமேகாவோட வேல்யூ ஈக்குவல் டு λ1 ஒமேகா 1 ப்ளஸ் λ2 ஒமேகா 2ன்னு எடுத்துக்கிறேன். ஒமேகா பார் அப்படிங்கிறது ஒமேகா பார்னு கான்ஜுகேட் அப்படிங்கிறது வந்து λ1 ஒமேகா 1 ப்ளஸ் λ1 ஒமேகா 1 பார் ப்ளஸ் λ2 ஒமேகா 2 பார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? தென் ஒன் கேன் ஃபைண்ட் த யூனிக் சொல்யூஷன் λ1 λ2 சின்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பீரியடோட வேல்யூலாம் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக இந்த கிரேமஸ் ரூலெல்லாம் கண்டுபிடிப்போம்ல. ஸோ அதுபடி வி கேன் ஃபைண்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க λ1 λ2க்கு சின்ஸ் இதோட வேல்யூ எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் தென் λ1 பார் λ2 பார் அதுவும் வந்து சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அந்த ரியல் நம்பர்ஸோட கான்ஜுகேட் மாதிரி வரதும் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ரியல். ஓகே, ரியல் நம்பரோட கான்ஜுகேட் ரியலாக தான் இருக்கும். ஓகே, கிளியர்லி we find integers m1 and m2 such that நம்ம வந்து m1 m2 அப்படிங்கிற ரெண்டு இன்டீஜர்ஸை கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு இந்த இடத்துல இது வந்து m1 ஓகேவா, இது வந்து m1 + 1 அப்படின்னு வருது. இந்த இடத்துல வந்து λ1 அப்படிங்கிறது வருது. சரியா? ஸோ அப்போ m1 and m2 வந்து எப்படி இருக்கும்னா இந்த λ1 மைனஸ் m1 அதாவது மாடுலஸ் ஆஃப் λ1 மைனஸ் m1 அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 இருக்கும். பேசிக்காக வந்து உங்களுக்கு m1க்கும் m1 + 1க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1ன்னு இருக்கும். கரெக்டாக? ஏன்னா m1 இங்கே m1 + 1ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1ன்னு இருக்கும். அப்போ λ1 அப்படிங்கிறது இதுக்கு இடையில தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் λ1 மைனஸ் m1ஓட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். மாடுலஸ் ஆஃப் λ2 மைனஸ் m2ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ பேசிக்காக அப்போ வந்து நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா திஸ் இஸ் m2 + 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவீங்க. அப்போ λ2 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, அடுத்தது இஃப் ஒமேகா பிலாங்ஸ் டு எம்மா இருந்ததுன்னா தென் சோடஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா மைனஸ் m1 ஒமேகா 1 மைனஸ் m2 ஒமேகா 2. பட் தென் இப்போ இந்த இடத்துல நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஒமேகா இருக்கு இல்லையா, அந்த ஒமேகாக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகாக்கு பதிலாக λ1 ஒமேகா 1 ப்ளஸ் λ2 ஒமேகா 2 ஓகேவா, ஒமேகா 2 மைனஸ் m1 ஒமேகா 1 மைனஸ் m2 ஒமேகா 2ன்னு வரும். இந்த இடத்துல ஒமேகா 1 எல்லாம் காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? λ1 மைனஸ் m1 இன்ட்டு ஒமேகா 1 அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஒமேகா 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா λ2 மைனஸ் m2 இன்ட்டு ஒமேகா 2ன்னு வந்திருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல λ1 மைனஸ் m1ஓட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்குது. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2ன்னு போடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல λ2 மைனஸ் m2 மாடுலஸ் ஆஃப் λ2 மைனஸ் m2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்குது. அதனால் இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் 1/2 அப்படிங்கிறத போடலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? திஸ் would be definitely லைக் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் ஒமேகா டேஷ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா 1 மாடுலஸ் ஆஃப் ஒமேகா 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒமேகா 2/2 அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் ஒமேகா டேஷ் அப்படிங்கிறது இதுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ டெஃபினட்டாக வந்து மாடுலஸ் ஆஃப் ஒமேகா 2க்கு வந்து இது வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதோட வேல்யூ லெஸ் தென் கரெக்டாக தான் வருது. வைல் ஒமேகா டேஷ் வந்து இப்போ எம்மில் இருக்கும். வி கன்க்ளூட் தட் ஒமேகா டேஷ் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஒமேகா 1 அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒமேகா இஸ் இன் த டிசைட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் இந்த இடத்துல ஸோ இந்த ஒமேகா டேஷ் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ரீரைட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் இப்போ சொல்லும்போது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுல, அதனால் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.